அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகள் எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்கள் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து வந்தார். தங்கள் ஒடுக்கி துன்பப்படுத்தவர்கள் நிமித்தம் அவர்கள் பண்ணின முனக்குகளினாலே கர்த்தர் மனசப்படுகிறார். இஸ்ரவேல் மக்கள் தொடர்ந்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தாலும் அவர்கள் துன்பப்படும் போது அவர்களின் அழுகுரலை கேட்டு இயேசு மனதுருகினார். அவர்கள் செய்த பாவங்களுக்காக தண்டனை பெற்றாலும் அவர்கள் ஒடுக்கப்பட்ட போது கர்த்தர் அவர்களின் மீது பரிதாபம் கொண்டார். இஸ்ரவேலரை எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற இயேசு அவ்வப்போது நியாயாதிபதிகளை தலைவர்களை எழுப்பினார். ஒரு நியாயாதிபதி உயிரோடு இருக்கும் வரை இயேசு அவருடன் இருந்து மக்களை பாதுகாப்பார் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனம் ஒரு சுழற்சியை குறிக்கிறது. மக்கள் பாவம் செய்தால் அடிமைப்படுதல், முறையிடுதல், கர்த்தர் ஒரு தலைவரை அனுப்பி விடுதலை அளித்தல். மக்கள் தங்கள் வேதனையினால் முடங்கின போது கர்த்தர் தம் மனதை மாற்றிக்கொண்டு அவளுக்கு உதவினார். ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்லாமல் கர்த்தர் அந்த தலைவரோடு நியாயாதிபதியோடு கூடவே இருந்தார் என்பதே அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. அந்த நியாயாதிபதி மறுத்தவுடன் மக்கள் மீண்டும் பழைய வழிகளுக்கே திரும்பினார்கள் என்றும் வேதம் சொல்கிறது. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் பழைய பாவங்கள், பழைய குற்றங்கள் எல்லாத்தையும் தகப்பனே முழுக்க ஞானசம் மூலமாக எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போட்டீங்க ராஜா. எங்களுக்கு நீர் தகப்பனே. ஆண்டவரே, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவே தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தீர்க்கதரிசிகளை, போதர்களை, ஊழியர்களை எழுப்பினீர் தகப்பனே. அந்த ஊழியர்கள் வார்த்தைகளை கேட்டு எல்லா மக்களும் தகப்பனே ஆண்டவரே உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க கிருபை தாங்க ராஜா. உடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொருவரும் உம்மை போல பரிசும வாழ கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நேரம் நீர் வழிநடத்துங்க ராஜா. எங்கள் பிள்ளைகளும் தகப்பனே இயேசுப்பா சோத்திரங்க தாவே. ஆண்டவரை கர்த்தருக்கென்று ஜீவிக்க, கர்த்தர் நாமத்தை சொல்லி தகப்பனை மகிமைப்படுத்த, கர்த்தரை ஆராதிக்க துதிக்க கிருபை தாங்க ராஜா. சோத்திரங்க தாவே. நன்றி ராஜா. எங்களை விட 1000 மடங்கு தகப்பன் எங்கள் பிள்ளைகள் எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும், ஜாதியை சொந்தமாக்க வேண்டும் ராஜா. கிருபத்தாங்க வழிநடத்துங்க ராஜா. மீட்பெரும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.